யாரும் மறுக்க முடியாது. இப்ப அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. எரிமலை எப்படி பொறுக்கும், நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டையை எடுத்தால் எளிமை, நட்பு, உழைப்பு, பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகுமே கூட பழகிட்டு இருந்தார். இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இவர்கிட்ட எந்த அளவு பணிவு இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒரு வித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன். நல்ல நண்பருக்கு விடை கொடுத்து விட்டு நான் செல்கிறேன். வணக்கம். தனிப்பட்ட முறையில் நான் கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன். என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும். அதுல அவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதுல அப்ப அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினாலதான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வார்த்தை மாற மாட்டாருன்னு அந்த வசனத்தை நான் எழுதினது. அப்ப புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கான், அந்த பூவதி அடிச்சு பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதினது நான் தான். இப்ப அண்ணன் நாசர் கேப்டன் அவர்கள்ட்ட தவசி நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்துற அப்படின்னு. இல்லை நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறேங்கிறதெல்லாம் அது உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அதை அந்த பாட்டு வரி எல்லாருக்கும் அமைஞ்சிருது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு எழுதுனா மிகையா தெரியும். இப்ப ரொம்ப நம்ம சொல்லும்ல ரொம்ப ஓவர்ரா அப்படின்ட்டு அவருக்கு எது எழுதுனாலும் பொருந்தும். நீங்க ஒரு படத்துல ஒரு பாட்டு, என் மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால, அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது. இப்ப அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜாண்டிக்கா கம்பீரமா இருப்பாரு, வெளிய உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழகி பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெகுளியான மனிதன். அவரு தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம அந்த உயரத்துக்கு வந்தவர் இவரு. அவருடைய பண்பை ஆக சிறந்த குணத்தை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காதவன் தான் ஆக சிறந்தவனா இருக்க முடியும். அப்படி அவரு அடுத்தவன் பசிக்காக சிந்தி கவலைப்படுவார். அப்படி ஒரு நிறைய பேசுவோம். நான் ஒரு மச்சின பக்கத்து வீடு, நாங்க ரொம்ப அடிக்கடி சந்திக்கும் போது சீமான ரொம்ப என்னை பேச விட்டு ரசிப்பாரு. நான் பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டனுக்கு நீங்களோ நானோ பாராட்ட நடத்தணும்ங்கிறது இல்ல, எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலை தூரத்துல இருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்திற்கு நிக்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது. அவரை நீங்க தண்ணீரால குழுவாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது. மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை கழுவி அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு. அவர் இந்த மண்ணை ஆளாம போயிருக்கலாம், ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறது தான் உண்மை. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருடைய பேரையும் நீங்க இவ்வளவு நேரம் நிக்கிறதையும் பார்த்தாருன்னா, இங்க படுத்துட்டு இருக்காருல்ல எங்க அண்ணன், அப்படிலாம் விட மாட்டாரு. நீங்க எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு முதல்ல பார்ப்பாரு. முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்லுவாரு. உங்களுடைய எல்லாருடைய பேரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டு, நல்லா இருக்கியப்பா, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களே, ஏதாவது கஷ்டம்னா சொல்லு, நான் இருக்கேன்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒரு தூண் நம்மளை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வருத்தமா இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க பாரிவெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை, ஆனா இங்க படுத்துட்டு இருக்காரு இல்லையா எனது அண்ணன், அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எனக்குலாம் எவ்வளவோ தைரியமா இருந்திருக்கிறாரு. நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லுவாரு. மனசார என்னை தங்கையா ஏத்துக்கிட்டவர். இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்லைன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வெடிக்குது. அந்த குடும்பத்துக்கு நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறத காட்டணும். நன்றி, வணக்கம். என்ன சொல்றதுன்னு ஆக்சுவலி நம்ம இண்டஸ்ட்ரி கண்டிப்பா இப்படி ஒரு கேப்டனை மிஸ் பண்ண போறோம்.
இந்த மாதிரி கேப்டன் திருப்பி வருவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இன்னைக்கு நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா எப்படி மணிரத்னம் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ, செந்தரப்பூவில் கூட்டிகிட்டு வந்து விட்டது அவர் தான் ஆபாவான கிட்ட ரோஷான ஒரு நடிகை வந்திருக்கா, அவளை போடுங்க கரெக்டாக இருப்பான்னு சொன்னது அவர் தான். இன்னைக்கு செந்தரப்பூ பேர் வாங்கினது அவர் மூலியமாக தான். நான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்கு பேராகவும் நடிச்சிருக்கேன். இப்படி ஒரு ஹியூமன் பீன் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அருமையான ஒரு ஹியூமன் பீன். எல்லாரும் பணம் சம்பாதிப்போம், பேர் சம்பாதிப்பாங்க. ஒரு நல்ல ஹியூமன் பீன் சம்பாதிக்கிறது ரொம்ப மகா கஷ்டமான விஷயம். அது இன்னைக்கு அவர் நிரூபிச்சிட்டாரு. எனிவே வீல் மிஸ். கண்டிப்பாக எங்கள் இண்டஸ்ட்ரி அத்தனை பேர் மிஸ் பண்ணுவாங்க. அவரை மாதிரி தலைவர் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைனா அவரை தவிர வேறு யார்ட்டுமே போய் அப்ரோச் பண்ணவும் முடியாது. அவர்னா இன்னைக்கு இறங்கி வேலை செய்வார், எல்லாமே நடக்கும். ஒரு நடிகருக்கு என்ன தேவையோ மொத்தம் செஞ்சு கொடுப்பாரு. அவரும் இருந்ததுன்னா மக்களுக்கும் நிறைய செஞ்சுருப்பார், கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இருந்தாலும் இந்த தெய்வம் என்னைக்கும் நம்ம கிட்ட இருந்து போகாது, உங்ககிட்ட இருந்து போகாது. நீங்க தான் இந்த தெய்வத்தை எப்பவுமே நம்ம ஒரு தெய்வமா, சினிமாவோட தெய்வமா இல்ல, மக்களுக்கு ஒரு எம்ஜிஆர் சார் எப்படி இருக்கும் போது எப்படி இருந்தாரு, புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த கருப்பு தங்கம் என்னைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. எவ்வளவு படங்கள் நான் கூட இருந்து சாப்பிட்டவன், அதான் சொல்றேன்னு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டவங்க தான் பல பேர் இருப்பாங்க. நான் கூட இருந்து சாப்பிட்டவன், எனக்கு ஊட்டி விட்டாரு, சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டவருக்கு தெய்வம் இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன படுத்தாலும் நம்மளை விட்டு இந்த சொக்க தங்கம் என்னைக்கா இருந்தாலும் எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அழியாது. அது மாதிரி இந்த தங்கம் என்னைக்குமே அழியாது. இந்த தங்கம் நீடோடி அதுதான் சொன்னேன், நான் திருப்பி சொல்லிட்டு வந்தேன். இந்த நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்த சங்கம், எங்க ஸ்ட்ரென்த் யூனியனை காப்பாத்தின சங்கம். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கலைஞர்கள் இப்படி வளர்ந்து இப்படி இருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் யூனியனுக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் அடுத்த எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த விஜயகாந்த் அண்ணன், விஜய் அண்ணன், நாங்க விஜய் அண்ணன் கூப்பிடுவோம். நீங்க கேப்டன் சொன்னாலும் விஜய் அண்ணன் அப்படியே ஒரு சொந்தத்துல எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, அது மாதிரி வாழ்ந்தவங்க நாங்க. அதனால இந்த தங்கம் என்னைக்குமே நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். எந்த ஃபார்ம்லயும் நம்ம தங்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த நடிகர் சங்கம் அதை மீட்டு கொடுத்தது பெருசு இல்ல, இந்த நடிகர் சங்கத்துல இவருடைய அடையாளம் ஒண்ணு இருக்கணும். அதுதான் என்னுடைய சந்தோஷம். இது மக்களுடைய சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஒரு கிரிக்கெட் டீமுக்கா இல்ல கப்பல் ஓட்டிய ஒரு கேப்டனா அப்படின்லாம் கேட்டா மக்களின் கேப்டன் சொல்லுவோம். என்னைக்கு இருந்தாலும் சரி, திரையுலகத்துல சார்ந்து யார் இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி அவர் நெருங்கி பார்க்கலாம். அவர் தலைவராக இருக்கும் போது எங்க நடிகர் சங்கத்துக்கு எந்த இஷ்யூ எடுத்துட்டு போனாலும் உடனே ஆக்சசபிளா இருந்திருக்காரு. நடிகர் சங்கம் இன்னைக்கு கடல்ல இருக்கு, அன்னைக்கு கடல்ல இருந்து மீட்டி எடுத்துட்டு வந்தவர். முதல்ல கடன் அடிச்ச தலைவர் அவர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க படிச்சு பல டிகிரி இருந்தா எல்லாரும் சாதிச்சிருவாங்க. அதாவது படிக்காதவங்க எல்லாம் சாதிக்காம இருந்தது கிடையாது. கேப்டன் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தை வேற ஸ்தாய்க்கு எடுத்துட்டு வந்தவர். இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற விஷயம் எல்லாம் நிறைய பேசப்படுது. அரசியல் பண்ணாம சினிமாக்கு அவரு எந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காருன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டும். சினிமாக்கும் அரசியலுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமா இருந்தவர். எந்த உதவின்னு கேட்டு போனா மற்ற விஷயங்கள்லாம் பக்கத்துல வச்சுட்டு அவர் உதவி செஞ்சவர். வீட்டுக்கு போனா சாப்பாடு போடுறதோ மருத்துவ வகையா எல்லாருக்குமே எப்பயுமே உதவி செஞ்சவர். ஏன் எனக்கே நான் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடும் போது முதல்ல எதனா காசு கொடுக்கணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு எதனா பில்ஸ் கட்டணுமா, எங்க அப்பா கேட்டவர், எது இருந்தாலும் யோசிக்காதீங்க, எது இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி அந்த கேட்கிற மனசு அந்த டைம்ல கேட்ட ஒரே ஒரு மனிதர் அவர் தான், கேப்டன் அவர்கள் தான். அவரை இன்னைக்குல எப்பயோ இழந்துட்டோம்னு தோணுது. நிறைய பேர் ப்ரீ ஜட்ஜ்மெண்டலா இருக்காங்க. அந்த வகையில அதை நினைக்கும் போது ரொம்ப சோசியல் மீடியால அவரை ரொம்ப டார்கெட் பண்ணதா நான் ஃபீல் பண்ணேன். உண்மையான தலைவர் எங்களுடைய கேப்டன். We'll always miss him. Our may his soul rest in peace. I love him a lot. கஜேந்திரால விஜயகாந்த் சாரோட ஒர்க் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த 6 months அவரோட நான் டிராவல் பண்ண மூமெண்ட்ஸ் நெவர் டு பி ஃபர்காட்டன். ட்ரூ ஹியூமன் பீயிங், கிரேட் ஆக்டர், கிரேட் லீடர். அந்த படம் பண்ணும்போது அவரோட ரியல் குணம் நான் பார்த்தேன். எவ்வளோ அன்பா, எவ்வளோ அனுசரிச்சுட்டு எல்லாருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல சந்தோஷமா இருக்கணும், சாப்பாடு கட்டணும், அவுட்டோர் போகணும். நாங்கள் கேரளா அங்கேயும் பார்த்துட்டு ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ரேர் ஹியூமன் பீயிங். இந்த 2 நாளாக இந்த கூட்டம் பார்த்தா அண்ட் இமேஜின் ஹவு மச் லவ் அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு இவ்வளோ வருஷம். ஹோல் ஆஃப் சென்னை இங்கே, ஹோல் தமிழ்நாடு இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி I was able to meet him, work with him. But today everybody will miss him. I really wish his family, I don't know how they were going to go through this process of without him in their lives.
I give wherever Vijay sir is. I pray that his soul is கேப்டனுடைய இழப்பை நமக்கெல்லாம் வார்த்தையில் சொல்லி ஆறுதலாக சொல்ல முடியாது. நமக்கு அது மாபெரும் இழப்பு. கேப்டன் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 85-90லேருந்து எனக்கு பழக்கம் இருக்குது. நான் உதவிகளாக இருக்கும்போது அவர் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அதாவது தர்மச்சக்கர படத்தில் நான் ஒரு சின்ன வேஷம் கூட பண்ணியிருக்கேன். அப்போ அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது நான் ராவுத்தர்கிட்ட ஒரு கதை சொன்னேன். அங்கே கதை இருக்குது, ராவுத்தர் கதை நல்லா இருக்கு, நீ போய் அங்கே பொள்ளாச்சியில் உங்கள் ஷூட்டிங்காக நடக்குது, அங்கே போய் சொல்லு அப்படின்னு. சரி, பொள்ளாச்சியில் எங்கள் ஷூட்டிங்கில் போய் அவர் அண்ணனை பார்த்தேன், கேப்டன் பார்த்தேன். அண்ணன் இதுமாரி வந்து ராவுத்தர் ஐயா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், அது வந்து அவர் எங்கேயாவது நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்க நல்லா இருக்கும். அதெல்லாம் இருக்கிற மாதிரி சொன்னா கதை சொல்லிட்டேன்ல, நீ நல்லா போட எனக்கு தெரியும், நான் அந்த காலத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால் நீ உடனே போய் ஷூட்டிங் ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு யாருமே எந்த ஹீரோவில் அப்படி சொல்ல மாட்டாங்க கதை கேட்கறாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 54 டைரக்டர் உருவாக்கிறாரு அவர். என்னையும் அவர் உருவாக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்குள்ள நம்ம நடிகராக கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த கதை தான் ஆதவன் பின்னாடி சூர்யா வச்சு நீங்கள் பார்த்துருக்க போகிறாங்க. விஜயகாந்த் சார் பண்ண கதை, நான் இவர் சேர்ந்து பண்ண கதை விஜயகாந்த் கொண்டு ராவுத்தர். அதுக்கப்புறம் நிறைய படங்களும், அப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க. வானத்தை போல உங்களுக்கு தெரியும், அந்த படமாகட்டும், அது டபுள் ஆக்ஷன். அதுக்கு அவர் மூலமாக தான் எனக்கு கலைஞர்கிட்ட பரிசு வாங்குற பாக்கியம் கிடைச்சி படத்தை முடிச்சு. அதுக்கப்புறம் கஜேந்திரா, மரியாதை, லேட்டஸ்ட் படம் எல்லாமே படத்தில் பண்ணியிருக்கேன். மரியாதை பற்றி நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது ஜோக் சொன்னாலும் அதை சிரிச்சுட்டா நல்லா இருக்கு, வச்சுக்க ரமேஷ், நான் தப்பு இல்லை, அதை தப்பாக வச்சுக்க அதெல்லாம் கூட வச்சுக்க அப்படி. அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப இருக்குது. அதான் நான் மற்றவங்க நல்லா வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. உதாரணத்துக்கு பற்றி கஜேந்திரா படம் ஷூட்டிங் நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அண்ணன் இனிமேல் நான் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்துடுறேனே, என்ன நான் அப்படி எதுக்கு கட்சியில் சேர்றேன், ஏன்னா நான் வந்து எம்ஜிஆர் ஆரம்பி சீரியஸாக மறந்துட்டேன், இப்போ கொஞ்சம் மறந்துடலாம் இருக்கேன், நீங்கள் இருக்கு, நீங்கள் உங்களை வந்து கருத்து எம்ஜிஆர் சொல்கிறாங்க, உங்ககிட்ட வச்சுருந்தேன் அப்படின்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் கட்சியில் சேர்ந்துட்டேன்னா மாற்று கட்சியில் ப்ரொடியூசரோ டைரக்டரோ உங்களை வந்து படத்தில் போட தயங்குவாங்க. அப்போ உங்களுடைய சினிமா வாழ்க்கையை பாதிக்கப்படும். நீ நல்லா பண்ணிட்டு இருக்க, இப்போ நிறைய மார்க்கெட்டில் இருக்கு, உங்களுக்கு எதாவது பிரச்சனை நேரடியாக என்கிட்டவா, நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரேன். அது வந்து வாய் வார்த்தையில் உண்மையான வார்த்தை. நம்ம ஏதாவது பிடிச்சிட்டு காசு வரலன்னா அண்ணன் கொஞ்சம் கவனிங்க, உடனே ஃபோன் எடுப்பார், அந்த மேட்டரை முடிச்சு விடுங்க அப்படின்வார். அந்த மாதிரி எதுக்குமே, அதாவது உள்ள வீட்டில் வச்சு வெளியே ஒரு பூசி மனிதர்கள் பேசலாம் கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனை பேசுகிறோம்னா பார்க்கலாம் அப்படின்றதுலாம் நேரடியாக இம்மிடியட் ஆக்ஷன் தான் அவர்கிட்ட. உங்களுக்கே தெரியும் எல்லா விஷயம் எவ்வளோ சாதனை வச்சுருக்கீங்க. நடிகர் சங்க கடன் எப்படிப்பட்ட கடன் அடைச்சிருக்காரு பார்த்தீங்க இல்லையா? அதேமாதிரி நெய்வேலி ப்ரோக்ராம் நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக அவர் தான் பெரிய நடிகர், நாங்கள் தான் அவரை பத்திரமா கூப்பிட்டு போனோம். ஆனால் அவர் எங்களெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு போய் இப்போ காரை பத்தில் இட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பத்திரமா கூட்டு சேர்த்தியா நைட்டு பார்த்தியா கூட்டம் தள்ளி விட்டு விஜய் நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களோட பாதுகாப்பு பார்ப்பாரு. அதே மாதிரி மதுரை ஸ்டார் நைட்டில் சாப்பாடு இல்லை, இவர் இறங்கி மதுரை போகிற டிஃபன் பொருளை கட்டி ட்ரெயினில் எல்லாரும் இவர் வேட்டி மடிச்சுட்டு எல்லாரும் இவர் சப்ளை பண்ணார் சாப்பாடு. ஏன்னா நீங்கள் பண்ணுங்க கொடுப்பார், நம்ம விரும்பி வந்தால் நம்ம காப்பாற்றணும், நம்மளோட கடமை. அப்போ அந்த கடமை அவருக்கு இதனால தமிழக மக்களை காப்பாற்றுற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதனால அந்த காலத்தில் நான் பொள்ளாச்சி ஷூட்டிங் சொல்கிறேன், தர்மச்சக்கரம் நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு ரசிகர் மன்றத்தை கூப்பிடுவார். எல்லா ரசிகர்கிட்டையும் அவங்களோட குறைகளை பேர் சொல்லி அழைப்பார், பேர் சொல்லி இருந்தால் பிரச்சனை பார்ப்பார், அப்படி நடத்துவார். அப்படி இருக்கும்போது அப்படியே அது வந்து உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் அப்படி அரசியல் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு வந்துட்டார். இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பார். அவருக்கு சிஎம் கேண்டிடேட் அவர் இருந்தாருன்னா நிச்சயம் எந்த குறைகளும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய மனிதர். உள்ள ஒன்று வச்சு வெளியே பேச தப்புன்னா தப்புன்னு பேசுவார். கரெக்டாக யாராவது கேள்விகள் கேட்டாலும் நேரடியாக கேள்வி பேச சொல்லுவார். என்னத்துக்கு அப்படி கேட்குறது கேள்வி அப்படின்னு அந்த ஒரு தைரியம் யாருக்குமே கிடையாது. அது மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எது வந்தாலும் அவரை அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மேடம் ஆகட்டும், சுதீஷ் ஆகட்டும், அந்த சார் ஆகட்டும், எல்லாமே சரி. ஒரு முறை நான் ரோட்டில் இருந்து எள்ளி குடிச்சிட்டு இருக்கிறேன், கார் போயிட்டு இருக்கு, ஒரு காரு டக்குன்னு கார் கண்ணாடி இறங்கிட்டாங்க 2 பேர். என்னாச்சு ரமேஷ், என்ன நிற்கிறேன், இல்லை எள்ளி சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா எதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கருப்பு கண்ணாடி அப்பெல்லாம் உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதை இறக்கி நம்ம விசாரிச்சுட்டு போவாங்க. அதனால் நம்ம கூட இருக்கிற சக கலைஞர்களை காப்பாற்றுற எண்ணம் உள்ளவர். தமிழகத்துக்கு சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அரசியலுக்கே அதுக்கு நமக்கு கிடைச்சது மாபெரும் இழப்பு. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அவருடைய இழப்பெல்லாம் நம்ம வந்து ஆதரவு பண்ண முடியாது. நிச்சயமாக அவர் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 85ல் உதவிக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாட்டு கிடையாது, வழி கிடையாது. அப்போ சாப்பாடே கிடைக்கும். அப்போ மத்தியானம் டீம் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போட எப்போ வேணா போய் சாப்பிடலாம். மத்தியானம் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவோம். யார் வேணா போய் சாப்பிடலாம், அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறதுன்னு கிடையாது. அதுமாதிரி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்னா ப்ரொடியூசர் படம் கொடுக்க பயப்படுவாங்க.
எல்லாரும் டிஎஃப்டி செல்லுமணி சார் எல்லாரும் உதவி எல்லாரும் எடுத்து பாருங்க. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அது இல்லாமல் ஒரு 54 டேரக்டர் உருவாக்குற பெருமை அவர் தான் உதவிகளை தைரியமாக கொடுப்பார். எந்த விதம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு அந்த நல்ல மனசுக்காக நமக்கு வந்து இறந்தது வந்து ஒரு மாபெரும் இழப்பு. ஆத்மா சாத்தியாரி வேண்டாம் யூனியன் சம்பளம் பேசும்போது என்ன பண்ற படங்கள்லாம் பண்றியா என்ன ப்ராப்ளமாவா அந்த மாதிரி ஒரு அதை எதிர்த்து ரொம்ப காலம் நம்மளோட பழகின மாதிரி பழகுறாங்க. அது ஒரு அந்த மாமனில் இருந்தது நமக்கு எல்லாம் முதல் படம் பெரியண்ணா. எனக்கு நான் சினிமாவில் எனக்கு கேட்ட திறந்து விட்டது கேப்டன் படம் தான். எஸ்.ஏ. சந்திரசேகர், எஸ்.கே. சுப்பையா அண்ணன், கேப்டன் அவர்கள் நடித்தது. அன்னைக்கு அந்த படத்தை வந்து நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே கேப்டன் எந்த நேரம் மியூசிக் ஆட்ட தூக்க சொல்கிறாரோ புது மியூசிக் ஆட்டணுங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் கேப்டன் எதுவுமே சொல்லலை. எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய கேப்டன் என்னையும் வாழ வச்சாரு அந்த படத்தில். பெரியண்ணா வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த படத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இன்னும் என் மனசில் இருக்குது. நான் கமலா தேட்டரில் போய் அந்த படத்தை வந்து பார்க்குறேன். ஆடியன்ஸு கேப்டனுக்குள்ள ஆடியன்ஸ் எல்லாம் ஒன்ஸ் மோர்னு கத்தி அந்த தந்தானே தாமரை பாட்டை வந்து ஒன்ஸ் மோர் கட் பண்ணி போட்டாங்க. அந்த அளவுக்கு கேப்டனோட ரசிகர்கள் வெறித்தனமான ரசிகர்கள். நானும் கேப்டனோட வெறித்தனமான ரசிகர்கள் தான். ஊரில் இருக்கவங்கள அவரை அப்படி அண்ணாந்து பார்த்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு, அவர் படமே நேராக வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. கடவுள் அமைச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு. மிகப்பெரிய அந்த இழப்பை என்னால் தாங்கிய முடியல. நேற்றுலேருந்து எனக்கு பேச்சே அதிகமாக வரல. இருந்தாலும் அவன் குடும்பத்துக்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? அக்காவுக்கு பசங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச ஆறுதலை தான் சொல்ல முடியும். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த இழப்பு தமிழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அப்படிதான் நான் பார்க்குறேன்.